வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. அதாவது இன்னைக்கு 2 குற்றம் இல்ல 2 குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்க போறோம். 2 விதமான குற்றச்சாட்டாக இருந்தாலும், அந்த ஒவ்வொரு துறையோட எம்எல்ஏக்கள் தாவேகா எம்எல்ஏக்கள் சொன்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதனால தான் அந்த 2 விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோல வச்சு பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 நாட்கள்ல 50 குற்றங்களுக்கு மேல, அதுவும் கொலை குற்றங்கள், எல்லாருக்கும் எதிரான குற்றங்கள், பெண்கள், முதியவர், சிறுவர்கள், கஞ்சா, போதை இப்படின்னு எல்லாத்துக்கும் எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்கூல் லீவு, பள்ளிகள் விடுமுறையில இருக்கும் போதே இவ்வளோ குற்றங்கள். ஜஸ்ட் வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்த குழந்தைங்க காணும் அப்படின்னா நாளையிலிருந்து, அதாவது மன்னிக்கணும், ஜூன் 2ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. அப்பத்துல இருந்து இந்த பள்ளிகளுக்கு இந்த பிள்ளைகள் போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எவ்வளோ குற்றங்கள் அதிகரிக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது நம்மளை பதற வைக்குது. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மின்சார பிரச்சனை, கரண்ட் கட், பவர் கட் அப்படிங்கிறது. அதுக்கு எனக்கு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஊழலை செஞ்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆட்சிக்கு வந்தோடனே அவர் போட்ட முதல் 3 கையெழுத்துக்களில் ஒரு முக்கியமான கையெழுத்தாக பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது, இதற்கு முன்னாடி 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் நான் 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு முறை 500 யூனிட்டுக்கு 200 யூனிட் தான் ஃப்ரீன்னு சொன்னது பெரிய ஊழலாக பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அதை மக்கள் சரி ஓகேன்னு கடந்து போனாங்க. இப்போ அதை அவர் ப்ரூஃப் பண்ணியே தீரணும் இல்லையா? மே மாதம் வெயில் சென்னையில் எப்படி கொளுத்தி எடுக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதில் நம்மளோட ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க, அதாவது வெளியூர்லேருந்து சொந்தக்காரங்க வேற சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு வேற வருவாங்க. அப்படி வரும்போது 4-5 ஃபேன் ஓடும், ஏசி ஓடும், கேஸ் பிரச்சனை வேற இருக்குது, சிலிண்டர் பிரச்சனை அப்படிங்கிறப்போ இண்டக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் 500 யூனிட்டை தாண்டி போயிடுவீங்களா இல்லையா? அப்படி நீங்கள் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா அவர் 200 யூனிட் கொடுக்குறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் விஜய் அவர்கள் பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே பழியை தூக்கி போடுவீங்கல்ல. அதை ப்ரூவ் பண்றதுக்காக தாங்க இந்த பவர் கட்டு. நம்பிதான் ஆகணும். நான் நம்பிட்டேன், நீங்களும் நம்பிடுங்க. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல்குமார் அவர்கள் இந்த துறைக்கு அமைச்சராக ஆயிருக்கிறார். இவர் சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது அன்னைக்கு காலையில 6 மணிக்கு என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது சொல்ல வர விஷயத்துக்கும் இவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவர் என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்க்கலாம். அதாவது 1,40,000 ஊழியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 70,000 ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒர்த்து உள்ள 500 கிலோ வாட்ஸ் உள்ள மின் மாற்று அந்த கருவி இவங்க 13 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அப்படி ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் சில பேர் ஏதோ பிரச்சனை பண்ணி கரண்ட் கட் பிரச்சனையை உண்டு செய்து கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வயர்கள்லாம் ரொம்ப சிதலடைஞ்சு போயிருக்கு, அதனால கட்டாகி விழுகுது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையை ஒரு இதா குறிப்பிடுறாரு. அப்புறம் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கிட்ட மின்துறையில கடன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். 6 மணிக்கு நீங்க எந்திரிச்சதா இருக்கட்டும், உங்க வீட்டுக்கார அம்மா காஃபி போட்டு கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் இதே பிரச்சனையோட தானே திமுக இதே பவர் கட் இல்லாம எவ்வளவு தூரத்துக்கு மேனேஜ் பண்ணி இந்த இதை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே திடீர்னு உடையுதான் விழுகுதான், என்ன இதெல்லாம் யார் நம்புவா சொல்லுங்க? எதுலயும் ஊழல் குற்றச்சாட்டை திமுக மேல போடுறாங்க. இந்த மின்துறையை யாரு அமைச்சரா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர் கால் வச்ச இடம்லாம் இப்படிதான் இருக்கும், ஊழலா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேங்க. ஊழல் அடிச்சவங்களாலேயே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம பவர் கட் இல்லாம கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க வந்தவங்களால கண்டிப்பா கொடுக்க முடியும்ல. அதான் சொல்ற மாதிரி உங்க 6 மணிக்கு நீங்க எழுந்து உட்கார்ந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேணாம். ஏன் மின்வெட்டு, அதுக்கான ரீசனை மட்டும் சொல்லுங்க. இந்த கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமாங்கிற மாதிரி இந்த ரீசன்லாம் சொன்னா எல்லாம் நம்பிடுவாங்களா? அதாவது சில பேரோட தூண்டுதலின் பேரில் இந்த நிறைய உள்ளடி வேலைகள் நடக்குது. அவங்க தான் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க, இல்லை அவங்க காரணமாக தான் இந்த பவர் கட் ஆகுதுங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை இவர் வைக்கிறாரு. இதன் மூலமாக மக்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, ஐயோ திமுக காரங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. திமுக காரனே உங்களுக்கு நிஜமாவே தொந்தரவு கொடுத்தாலும் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களா? இதை கூட உங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா ஒன்றியத்திலேருந்து பிஜேபி கொடுக்குற குடைச்செல்லாம் நீங்க சமாளிச்சிருவீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. உங்களுடைய கையாளாகாதத்தனமாக தான் இது பார்க்கப்படும். அதனால பெட்டரா உட்கார்ந்து ரூம் போட்டு கூட உட்கார்ந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து
நல்லா யோசிச்சு வேற ஏதாவது பெட்டரா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இதெல்லாம் அப்படி புளிச்சு போன மாதிரி இருக்கு. நிஜமாவே இங்க இருந்து கேட்குற எனக்கே இவ்வளோ எரிச்சல் வருதுன்னா, அங்க பவர் கட்ல ஒரு 12, 18 மணி நேரம் தெருவில் வந்து படுத்திருக்காங்கப்பா பாய் விரிச்சு. வீட்டுக்குள்ள வந்து இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் இதெல்லாம் நம்புவாங்களா? சீக்கிரம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்கப்பா. புதுசா அதை யோசிச்சு சொல்லுங்க. புதுசா நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் வந்திருக்கீங்க. உங்க பொய் மூட்டைகள்லாம் ஒரு காலத்துல எக்ஸ்ல ரொம்பவே பாப்புலரா அப்படியே சர்க்குலேட் ஆகி பரவிட்டு இருந்தது தான். அதுக்காகலாம் அவதூறு கேஸ்ல நீங்க நிறைய தடவை திமுக மூலமாக வந்து போயிட்டு வந்திருக்கீங்க, அரெஸ்ட் ஆகி. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அந்த காலம். இப்போ வந்து பிரச்சனையை ரொம்ப உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி உங்களெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கேர்ஃபுல்லாக உங்களை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமே இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பெட்டராக யோசிச்சு பெட்டராக போய் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நிர்மல்குமார் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாதி பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அதை ரிசால்வ் பண்ணுற இதில் இருக்கிறாங்களாம். அதே மாதிரி இப்போ வந்து புதுசாக ஸ்டெபிளைஸ்டாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சிஸ்டம் இது வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த வாரியத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்மளோட டேக்அவே என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, அப்போது 40 ஆண்டுகள் பிரச்சனையே வராத ஒரு சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எங்களுக்கு டைம் கொடுங்க. இப்போதைக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து சென்னையில் மின்வெட்டு அப்படிங்கிறது இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் 40 ஆண்டுகளுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத எடுத்துக்கலாமா? இல்லை 40 ஆண்டுகள் இப்பவுமே சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வர எந்த ஆட்சியாக இருந்தாலும் திமுகவோ அதிமுகவோ யாராவது இருந்து வந்துட்டாங்க அப்படின்னா இவங்கள கை நீட்டி இந்த மின் வாரியத்தில் ஊழல் நடந்திருக்கு, இல்லை இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு கை நீட்டும் போது இல்லை அவங்க அப்பவே சொன்னாங்க 40 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனை இல்லை இருக்காதுன்ட்டு, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் பவர் கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட இருந்து வராமல் இருக்கிறதுக்கு இப்போவுமே டிஸ்க்ளைமர் போடுறாங்களா? இல்லை 40 ஆண்டுகளுக்கான சிஸ்டமை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்கிறது மூலமாக இதற்கு அதிகமான பட்ஜெட் ஒதுக்குவதற்காக அடி போடுறாங்களா? இந்த மாதிரியான பல டவுட் இப்போவுமே வருது. ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக 40 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். சரி பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சு இவங்க முன்கூட்டியே அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது இது மாதிரி நடக்கும்போது நம்ம இதை ரீகலெக்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்கணும். இல்லைனா நம்மளுடைய மண்டையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இதோட டேக்அவே. நான் இப்போ யாரை தேடிட்டு இருக்கேன்னா இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்ட அந்த ஆன்டிஸ்களை தான். அது எனக்கு காசும் வேண்டாம் கேஸும் வேண்டாம், நீங்கள் நல்லாட்சி பண்ணாலே போதும்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லைனா 5 வருஷம் நீங்கள் இவ்வளோ குப்பை போட்டுட்டு போயிருக்கீங்களே அந்த குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 நாட்கள் கூட வேண்டாமா அப்படின்னு கேட்டவங்கலாம் வந்து இப்போ வீடியோ போடுங்க. இப்போ தயவுசெய்து வீடியோ போடுங்க. அண்ணா நாங்கள் உழைச்சி அந்த 200 யூனிட்டுக்கான எலக்ட்ரிக் பில்லையும் கட்டிடுறோம், ஆனால் தயவுசெய்து மின்வெட்டெல்லாம் வந்து பண்ணாதீங்க, எங்களுக்கு பவர் கட் இல்லாமல் ஒரு வாழ்க்கை கொடுங்கண்ணா, நீங்கள் அதுதானே எங்களுக்கு நல்லாச்சு அப்படின்னு கேளுங்க. ஏன்னா ஏற்கனவே முன்னாடி இருந்த அரசு 5 ஆண்டுகளில் நடந்த குற்றங்கள்னு ஒரு இருக்குல்ல என்சிஆர்பி டேட்டா, அந்த குற்றங்கள் கவுண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 நாட்களில் நடந்துட்டு இருக்கிற குற்றங்களுக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 50 கொலைகள் நடந்துட்டுருக்குது. இதில் கஞ்சா, பெண்களுக்கு எதிரானது, சிறுவர்களுக்கு எதிரானது, பாலிய வன்புணர்வு இப்படின்னு எந்த குற்றத்தை எடுத்தாலும் எல்லா டைரக்ஷனையும் செக்குன்னு எல்லா குற்றங்களும் நடந்துட்டுருக்குது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்பவும் அந்த கிச்சனுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்களே வெக்கம் இல்லாமல். நீங்கள் இப்போ வந்து வீடியோ போடலை அப்படின்னா வெறுமனே இது மின்வெட்டாக மட்டுமே பார்க்கப்படாது. மின்வெட்டை பயன்படுத்தி இன்னும் வீட்டுக்குள்ளே புகுந்து திருடுறது, அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு மூதாட்டி வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க, அவங்களோட காதில் இருக்க கம்மலை வந்து அறுக்கிறதுக்கு ஒருத்தன் போயிருக்கான். வீட்டுக்குள்ளே இருந்த பெண்ணை வந்து கையை பிடிச்சி இழுத்து வன்புணருக்கு வந்து இது பண்ண ஒரு வீடியோவும் சுத்தலில் இருக்குது. இந்த மாதிரியான கேஸ்கள் இன்னும் அதிகரிக்கும். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நைட்டு உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னா எனக்கு டவுட்டு தான். தூங்க முடியாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து வெளியில் வந்து இந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பிங்க. உங்கள் அண்ணன்கிட்ட தானே நேரடியாக பேசுங்க, உங்கள் அண்ணன் வந்து கேட்பார். இப்போ இந்த மின்வெட்டுக்கான காரணம் இவங்களுடைய கையாளகத்தனம், நிர்வாக திறனற்றது அப்படின்னு இல்லாமல் ஒத்துக்காமல் அந்த மொத்த பழியும் தூக்கி திமுக மேலே போடுறாரு நிர்மல்குமார் எம்எல்ஏ அவர்கள். இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நடக்குது. அது எங்கே பார்த்தீங்கன்னா சூலூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அதில் 10 வயசு சிறுமியை வன்புணர்வு செய்து ஆற்றுல தூக்கி போடுறாங்க, கொலை செஞ்சிடுறாங்க.
இப்போ அந்த விஷயத்துக்கு வந்து அந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா 2 அமைச்சர்கள் இருக்காங்க போல, இந்த தாவேகாவை சார்ந்தவர்களே. அதில் ஒருத்தர் உப்புக்கு சப்புக்கு வந்து நேற்று கடைசியில் போயிட்டார் அந்த இடத்த ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மினிஸ்டரோட பேர் என்ன பாருங்க, மினிஸ்டர் பேர்லாம் பார்த்து தான் படிக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு யாருமே இவங்க யாருன்னு தெரியல நம்மளுக்கு. சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் போறாரு. அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் வந்து ரொம்ப இருட்டடைஞ்சிருக்கு, பாதைகள் இல்லை, அப்புறம் வந்து லைட் போதுமான அளவுக்கு இல்லை, அதனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி, அது திமுக ஆட்சியில் இதை வந்து கவனிக்காமல் விட்டதுனால இது மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருந்திருக்கு இந்த பகுதி அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படின்னா ஒன்று காமிங்க பார்ப்போம். இந்த சூலூர் அப்படிங்கிற ஊரில் இந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட இதே மாதிரி தொடர்ந்து நடக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக மேலே கொஞ்சம் கூட இது இல்லாமல் அசால்ட்டா வச்சுட்டு போறாரு. அது இந்த டிஜிட்டல் ஏரால. இதுக்கு முன்னாடி அப்படி இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் தயவு செய்து எடுத்து காமிங்க. எது எடுத்தாலும் வெள்ளரிக்கைன்னு பேசுவீங்கல்ல, கொஞ்சம் எடுத்து என்னென்ன குற்றங்கள் இங்க நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா இது வந்து இவங்களுடைய கையாளகத்தனத்தை, நிர்வாகத்திறனற்ற ஒரு விஷயத்த இவங்க வந்து அவ்வளோ அழகா வந்து திமுக மேல போட்டுட்டு போறாங்க. இன்னும் என்ன அப்படின்னா, இந்த சிங்கப்பெண், நம்ம வந்து சிங்கப்பெண் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்து மே 27ஆம் தேதி தான் வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க போல. விஜய் அவர்களுடைய ரீசன்ட் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். ஸோ மே 27க்கு மேலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்போ நடக்காதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன் வச்சுட்டு அடுத்து என்ன பேசணும் அப்படின்னா, 3ஆவதாக நம்ம நேற்று ஏற்கனவே பேசினதான் அருண் வந்து ஒரு ஆய்வுக்கு போறாரு. எல்லாம் ஆய்வுக்கு போயிடுவாங்க. அந்த ஆய்வில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், இதுக்கு ஆய்வுக்கு போனப்போ ஒரு வார்த்தையை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பில்டிங்கை வந்து ரொம்பவே சிறப்பாக, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்பவே சிறப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸோட எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. எனக்கு தெரியல அந்த ஸ்கோப்புனா இவர் ஒரு டாக்டரு, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஸ்கோப் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த 5 வருஷத்தில் வந்து நம்ம ப்ரொக்ரெசிவாக போயிட்டு இருந்தோம். யூனியன் கவர்மெண்ட் இருந்து நம்மளுக்கு தேவையான வர வேண்டிய ஃபண்ட்ஸே வராததுனால. அதனால் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஸ்கோப் இருக்கும். ஆனால் ஒரு பல்பு மாற்றுறது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கோப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, அவர் டாக்டருங்கனால அவருக்கு ஏதோ ஸ்கோப் ஐடியா கண்ணில் பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நல்லா இருக்குது, பெட்டராகவே இருக்குது கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்டேட்ஸ் இந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது அதாவது அதே நாள் தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கிட்டத்தட்ட 8000 ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு வந்து டெம்பரவரியாக நாங்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறோம், அதுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அது டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து அவங்க ஆன்லைன்லேயே வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அந்த டெம்பரரியாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மெதுவாக வந்து பெர்மனெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போதைக்கு அது தற்காலிகம்னு. இவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக அரசு மருத்துவமனைகள் இருக்குன்னு நீங்களே வாக்குமூலம் கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு 8000 ஆஸ்பத்திரிக்கு வந்து நீங்கள் டெம்பரரியாக வந்து கொடுக்குறீங்க அனுமதி, அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் ஆக்கப்படும் சொல்கிறீங்க. இதில் 2 விஷயம் பார்க்கணும். டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டு டெம்பரரியாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ தூரத்துக்கு அது ஆத்தென்டிசிட்டியாக இருக்கும், அதில் இருக்கிற மருத்துவர்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுடைய சர்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து 10-15 பேரோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஃபேக்கு, இவங்க இந்த டிகிரி போட்டிருக்காங்க, இந்த டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான உங்ககிட்ட கேப்பபிலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின். இப்போ என்ன அவசரம் இந்த 8000 கொண்டு வந்து இங்கே நிலைநிறுத்துவதற்கு? ஏன்னா வடநாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ணை உறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் ஹப்பாக இருக்குது. அது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஷியாலே வந்து பெஸ்ட்டான ஒரு மெடிக்கல் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து யூகே, யூஎஸ், கனடா இந்த மாதிரியான இடங்கள்ல, கனடாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெடிக்கல்னாலும் அவங்களுக்கு ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அந்த யூகே, யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமான செலவாகுது. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு சீப் மெடிசனாக வந்து அவங்க வந்து இங்கே வந்து ஆப்ரேஷன் சர்ஜரிஸ்லாம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு தரமான ஒரு விஷயத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. அந்த அளவுக்கு மெடிக்கல் ஹப்பாக இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. எப்படியாவது வந்து இதை ப்ரைவேட் ஆக்கணும், நிறைய வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து குறைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கும்போது அருண்ராஜ் அந்த படிப்பகத்திலேருந்து வெளியில் வந்திருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் படிப்பகத்திலேருந்து. அப்படிங்கிறப்போ இப்போ திடீர்னு 8000 ஹாஸ்பிட்டல்ஸை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வைக்க வேண்டியிருக்கு. ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு அவதூறு அப்படிலாம் எடுத்துக்காமல் அவங்களுக்கு
ஆஸ் யூஷுவல் இது வந்து அவதூறு இல்லை பொத்தாம்பக்கம் நான் ஒரு கான்ஸ்பிரசி பேசிட்டு போகிறேன் அப்படின்லாம் எடுத்துக்க வேணாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளை அறிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது, இந்த குறைபாடுகள் இருக்குது, இல்லை இந்த போதாமை இருக்குது, அதனால் நாங்கள் ஒரு 8000 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள். 8000 ஹாஸ்பிட்டலை டெம்பரரியாக நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக, இல்லை ப்ரைவேட்டுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக, ஏன் நீங்கள் வந்து உங்களுடைய பட்ஜெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி நீங்களே நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை இன்னும் சிறப்பாக கொண்டு வரலாமே? இந்த ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்க சிறப்பாக நடந்துட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் போடாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணலாமே அப்படிங்கிற கேள்வியை ஒரு தனி நபராக, ஒரு பிரஜையாக நான் முன்வைக்கிறேன். இந்த மின்வெட்டுக்கு காரணமும் திமுக தான், அந்த சிறுமிக்கு எதிரான குற்றம் நடந்ததற்கு காரணமும் திமுக தான். அதாவது ஆடத் தெரியாத செலுக்கு காலில் சுளுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி எதற்கெடுத்தாலும் திமுக திமுக அப்படின்னு சொல்கிறது. மோடி 15 வருஷமாக ஆட்சியில் இருந்துட்டு நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நேரு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. உங்களால் முடியும், எவ்வளோ குளறுபடி இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக செய்வோம் அப்படின்னு தானே வந்தீங்க. அப்புறம் தயவு செய்து திமுக தான் இதற்கு காரணம், திமுக தான் அதற்கு காரணம் அப்படிலாம் சொல்லாமல் நீங்கள் எங்களுக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்கறதுல கவனத்தை செலுத்துங்க.